இப்ப நீங்க எதுக்கு கோச்சுக்கிறீங்க? நான் உங்களை எதுவுமே சொல்லவே இல்லையே. என்னதானே சொல்லல. அந்த ஜீவா என்ன எனக்கு யாரோவா? தப்புதான், நான் பேசினது தப்புதான், விடுங்க. ஏன் கையில தரமாட்டியலா? கொடுக்க முடியாது முல்ல. என் பிள்ளைக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். அக்கா பாத்தீங்களா என்ன சொல்லிட்டு போறாங்கன்னு? ஏன் குழந்தை மேல எனக்கு உரிமை இல்லையா? அக்கா இந்த வீட்ல ஒரே அநியாயமா நடக்குது, அவ்வளவுதான் சொல்ல முடியும். நீ அதுக்காக தரமாட்டேன்னு சொல்லலாமா? நான் என் குழந்தைய உங்ககிட்ட தரமாட்டேன்னு சொன்னா உனக்கு எப்படி இருக்கும்? நானே மகன் வீட்டுக்கு வந்த பிறகு கடை பக்கமே போறது இல்ல போல. குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் நடத்தணும்ல, அது விஷயமா பேசிட்டு போலான்னு வந்தோம். ஆமா நான் கூட நினைச்சேன் சீக்கிரமா பேர் வச்சு அவனை பேர் சொல்லி கூப்பிடலாம்ல. அழகு குட்டி செல்லம் உன்னை அள்ளி கொஞ்சம் போது உன் பிஞ்சு விரல்கள். கா இவனை தூங்க வைக்கிறதுக்காக பாட்டு பாடுறேன்க்கா. அழற பாரு, இவ அழற சத்தத்துல இவன் மூழ்கிட்டான். எறும்பு ஏதாவது கடிச்சிருக்கா பாரு. எறும்பு எதுவும் கடிச்சிருச்சா? நீ ஏமா எப்படி இருக்க? என்னாச்சு? உனக்கு என்ன ஆச்சு? ஷூ, பிள்ளைங்க தூங்குதுல்ல, கத்தாதம்மா. இவன் அழுதப்போ நீ இவனை கவனிக்கவே இல்லையே. அம்மா, கையில அழுத சத்தத்துலதான் இவனும் பயந்து அழுதான். உன் பிள்ளைக்கு அப்புறம் தான் எல்லாருமே. உன் பாசம் உன் பிள்ளைக்கு தான் முதல்ல வேணும். நிறுத்துறியா? என்னம்மா இது? வண்டி நின்னு போச்சுப்பா, அதான் தள்ளிட்டு வரேன். உன்னை விட்டா அந்த வீட்டுல கடைக்கு போறதுக்கு வேற ஆள் இல்லையா? நீதாம்மா. நீ வீட்டுக்கு தானே போற, நான் கொண்டு வந்து விடுறேன். அப்ப இந்த வண்டி தூக்கி காயெல்லாம் கடையில போடுமா. இதெல்லாம் ஒரு வண்டின்னு சொல்லி ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க பாருங்க. பா, வண்டி பத்திரமா வீட்டுக்கு வந்துரும்ல. ஏமா நீ எப்படிலாம் வளர்ந்த பொண்ணு.